பகுதி 6, அத்தியாயம் 18. ஜெய வீரனாய் புறப்பட்ட இளமாறனை நாமும் தொடருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. புலவரின் பர்ணசாலையை விட்டு வெளியே வந்து சில அடிகள் நடந்ததுமே இளமாறனை நோக்கி திரும்பிய சேர நாட்டு தளபதியான வீரமார்த்தாண்டன் ஆகாயத்தை நோக்கிவிட்டு, முதல் ஜாமத்தில் பாதிதான் ஆகியிருக்கிறது, முதல் ஜாமத்தின் முடிவில் கிளம்பலாம், உனக்கு ஏதாவது அலுவல் இருந்தால் கவனித்து விட்டு வரலாம் என்று கூறினான். இளமாறனும் வானத்தை உற்று நோக்கிவிட்டு, ஆமாம், இருட்டி அரை ஜாமம்தான் ஆகிறது, சிறிது அலுவலும் எனக்கு இருக்கத்தான் செய்கிறது என்று கூறினான். அதற்கு மேல் எதுவும் பேச முடியாத வீரமார்த்தாண்டன் இளமாறனை விட்டு தனது இருப்பிடத்தை நோக்கி செல்ல காலை எடுத்து வைத்தான். ஒரு வார்த்தை என்று இளமாறனின் குரல் அவனை தடுக்கவே அவன் திரும்பி, என்ன வீரனே, என்ன தேவை உனக்கு? இளமாறன் அவனை உற்று நோக்கினான். தளபதி அவர்களுக்கு என்னை யார் என்று தெரியுமா? தெரியாது. உங்கள் படையில் ஒரு வீரன், அது மட்டும் தெரியும். எப்படி தெரியும்? புலவர் சொல்லி இருக்கிறார். மேற்கொண்டு எதுவும் அறிந்து கொள்ள விருப்பம் இல்லையா உங்களுக்கு? வீரமார்த்தாண்டன் நிகழ்ச்சியுடன் பார்த்தான். பிறகு, ஒரு உயிர் இன்னும் 2 ஜாமங்களுக்குள் சொர்க்கமோ நரகமோ இரண்டில் ஒன்றை நோக்கி பறக்கப் போகிறது. அதற்குள் உன் வரலாற்றை தெரிந்து கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன் என்று கூறிவிட்டு மேற்கொண்டு சம்பாஷணைக்கு தயார் இல்லை என்பதை பார்வையாலேயே உணர்த்திவிட்டு சற்று தூரத்தில் இருந்த தனது கொட்டகையை நோக்கி நடந்தான். அவனை பார்த்து கொண்டே நின்ற இளமாறன், கடமையை நோக்கி செல்லும் வீரனிடம் தளபதிக்கு என்ன அக்கறை என்று உள்ளுக்குள் வினவிக்கொண்டு இமயவல்லி இருந்த சிறு குடிலை நோக்கி நடந்தான். இளமாறன் உள்ளே நுழைந்த போதுதான் இமயவல்லியும் குடிலை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தாள். வாசல் படிக்கு அருகிலேயே இருவரும் மோதிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டதால் லேசாக நகைத்தான். இமயவல்லியின் முகத்தில் பெரிய சோகமே படர்ந்திருந்தது. புத்துடையும் வாளும் அணிந்து பயணம் சொல்லிக்கொள்ள வந்திருக்கும் அந்த வீரனை பார்த்ததும் அச்சம் அவள் இதயத்தை ஆக்கிரமித்து கொள்ளவே கேட்டாள் அவள், பயணப்பட்டு விட்டீர்களா என்று. பயணப்பட்டது போலத்தான், உன்னிடம் சொல்லிக்கொள்ளத்தான் வந்தேன் என்றான் இளமாறன். வெளியே புறப்பட முற்பட்டு இளமாறனுடன் மோதும் தருவாயில் அப்படியே எதிரே நின்றுவிட்ட இமயவல்லி சரேல் என்று திரும்பி குடிலுக்குள் நடந்து 4 அடி சென்றாள். குடிலின் கதவை சாத்திவிட்டு அவளை தொடர்ந்த இளமாறன் அவளை அணுகாமல் சற்று எட்டவே நின்றான். அவன் அப்படி தங்கள் இருவருக்கும் இடைவெளி விட்டு நின்றதன் காரணத்தை புரிந்து கொள்ளாத இமயவல்லி, ஏன் அங்கேயே நிற்கிறீர்கள், கசந்து விட்டதா உங்களுக்கு என்று வினவினாள் வருத்தம் நதியென பாய்ந்த குரலில். அவள் குரலில் இருந்த அந்த வருத்தம் அவன் இதயத்தை தொட மறுத்தது. கரும்பு கசக்குமா இமயவல்லி என்று கேட்ட அவன் குரலில் உணர்ச்சி இல்லை. குரல் மிகவும் உறுதியாக இருந்தது. அதை இமயவல்லி கவனிக்கவே செய்தாள். ஆகவே தன் விழிகளை நன்றாக அவனை நோக்கி உயர்த்திய இமயவல்லி கேட்டாள், உண்மையில் உங்கள் எதிரில் நிற்பது கரும்புதானா? ஆமாம். அப்படியானால் கைப்பற்ற ஏன் தயங்குகிறீர்கள்? இறக்கும் தருவாயில் இருப்பவன் ஆசையை உதறுவது நல்லது. அது அவனுக்கும் நல்லது, கரும்புக்கும் நல்லது. கரும்பே உணர்ச்சி காற்றில் சாய்ந்தால் அதை சாயாமல் தடுப்பது சொந்தக்காரன் கடமை. அவன் தன்னை சொந்தக்காரன் என்று சொல்லி கொண்டது அவளுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. பேசும் சக்தியை கூட இழந்து நின்றாள். அந்த சமயத்தில் இளமாறனை மேற்கொண்டு பேசினான் இமயவல்லி. நாம் சந்தித்து 2 இரவுகள் ஆகின்றன. இது 3வது இரவு. 2 இரவுகளில் நமக்குள் நடந்திருக்கும் சம்பவங்கள் பெரும் கதையாகத்தான் தோன்றுகிறது எனக்கு. அபாய காலங்களில் போர் நிகழ்ச்சிகளின் ஆரம்பத்திலும் முடிவிலும் இத்தகைய நிகழ்ச்சிகள் ஏற்படுவது சகஜம். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டை ஊடுருவும் படை வீரர்கள் பெண்ணை காண்பதும் காதலை நுகர்வதும் இயற்கை. ஆனால் எந்த வீரனுக்கும் இதுவரை ஒரே இரவில் ஒரு மாமன்னன் சகோதரியை சந்தித்து அடுத்த இரவுக்குள் அவர்களுக்குள் காதல் முற்றி 3ஆம் இரவில் அந்த வீரனுக்கு மரணம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை அரசகுமாரி. ஏனென்றால் என் வாழ்க்கையே ஒரு கதை. இதை சொன்ன அவன் குரலில் துன்பம் தோய்ந்து கிடந்தது. அதை கவனித்த இமயவல்லி, என்ன, உங்கள் வாழ்க்கையே ஒரு கதையா? ஆமாம் இமயவல்லி, அதை சொல்லத்தான் இங்கு வந்தேன். இமயவல்லி,
உன்னிடம்தான் முதலாக என் உள்ளத்தை ஒப்படைத்தேன். ஆகவே என் இதயத்தையும் திறந்து விடுகிறேன். கேள் என் கதையை. நான் ஒரு அனாதை, தாய் தந்தையர் இல்லாதவன். சேர நாட்டு வீரர் ஒருவர் என்னை எடுத்து வளர்த்தார். சேர நாட்டின் ஒரு கிராமத்தில் இருந்த நாங்கள் எனக்கு வயது வந்ததும் கருவூர் வஞ்சியில் வந்து ஒரு சிறு வீட்டில் தங்கியிருந்தோம். தகுந்த பருவத்தில் என்னை வளர்த்த வீரரே எனக்கு வாட்போர் பயில்வித்தார். என்னை கடைசியில் சேர மன்னன் படையிலும் சேர்த்து விட்டார். 2-3 போர்களையும் பார்த்திருக்கிறேன். என்னை கருவூரிலேயே அந்த பல பேருக்கு தெரியாது. என் வளர்ப்பு தந்தை என்னை அதிகமாக வெளியில் போகவிட்டதும் கிடையாது. படை பயிற்சிக்கு மட்டும் போய் வீட்டுக்கு வந்து விடுவேன், அவ்வளவுதான். அந்த வளர்ப்பு தந்தை தலையாலங்கானத்து போருக்கு சென்றார், திரும்பவில்லை. பல நாட்கள் அவரை எதிர்பார்த்து ஏமாந்தேன். அந்த ஏமாற்றத்தால் மனமுடைந்த ஒரு நாளில் புலவரின் அழைப்பு வந்தது. புலவர் என்னை எப்படி அறிந்தார்? என்னிடம் இப்பெரும் பணிக்கு என்ன திறமையை கண்டார்? எதுவுமே எனக்கு தெரியாது. உன்னிடம் ஏதாவது சொன்னாரா? இமயவல்லி அவன் சரிதையை வியப்புடன் கேட்டாள். கடைசியில் அவன் கேட்ட கேள்விக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அடுத்தபடி வருபவன் சேரநாட்டு வாலிபன் ஒருவன், அவன் பெயர் இளமாறன் என்று மட்டும்தான் சொன்னார். அப்படித்தான் இருக்கும் என்று நினைத்தேன். என்னை பற்றி ஏதோ தெரியும் புலவருக்கு, ஆனால் அதை சொல்ல மறுக்கிறார். அதை பற்றி கவலை இல்லை. இப்போது உன்னிடம் ஒன்று சொல்ல வந்தேன் இமயவல்லி. என் உயிர் ஒருவேளை மூங்கில் கோட்டையில் போகுமானால் கடைசி மூச்சுடன் உன் பெயரைத்தான் உச்சரிப்பேன். ஆனால் ஒரு வேண்டுகோள். என்ன வீரரே? நான் உயிருடன் திரும்பி வந்தால் நீ பாண்டியன் நெடுஞ்செழியன் சகோதரி அல்ல, அவனை விட பெரிய அரசன் மகளானாலும் உன்னை கைப்பற்றாமல் பாண்டிய எல்லையை விட்டு நகரமாட்டேன். அப்படி வரவில்லை என்றால் நமது இந்த 2 நாள் தொடர்பை ஒரு சொப்பனமாக நினைத்து நீ மறந்து விட வேண்டும். என்ன என்றான் இளமாறன். முடியாத காரியத்தை செய்ய சொல்லுகிறீர்கள் என்ற இமயவல்லி அவனை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தாள். நில், அப்படியே இமயவல்லி. நீ வீரர் குலத்தில் பிறந்தவள். உணர்ச்சிகளுக்கு இந்த தருணத்தில் இடம் கொடுக்காதே. நான் திரும்பி வந்தால் இந்த இடைவெளி நம் இருவரிடையே இருக்காது. இல்லையேல் இடைவெளி நிரந்தரம். உன் வாழ்வை இதற்காக நாசப்படுத்தி கொள்ளாதே. இது என் கடைசி வேண்டுகோள் என்று கூறிய இளமாறன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் குடிலின் கதவை திறந்து கொண்டு வெகு வேகமாக வெளியே நடந்தான். குடிலின் கதவருகில் வந்து நின்று கொண்டு அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள் இமயவல்லி. நீண்ட நேரம் பார்க்க முடியவில்லை அவளால். கண்களை நீர் திரை மறைத்தது. இளமாறன் உருவம் முதலில் மங்கி பிறகு அடியோடு மறைந்தது. இமயவல்லியின் குடிலை விட்டு கிளம்பிய இளமாறன் வீரமார்த்தாண்டன் தங்கியிருந்த கோட்டைக்கு சென்றான். அங்கு வீரமார்த்தாண்டன் பயணத்துக்கு தயாராக இருந்ததை கண்டதும், கிளம்பி விட்டீர்களா என்று வினவிவிட்டு எதிரே இருந்த மஞ்சத்தில் அமர்ந்து கொண்டான். இளமாறன் போக்கை கண்ட சேரநாட்டு தளபதியின் விழிகளில் சினம் ஏறியது. உட்கார அவகாசம் இல்லை வீரனே என்ற வீரமார்த்தாண்டன் அதிகாரமும் சினமும் ஒலித்த குரலில் கூறினான். சற்று உட்காருங்கள் என்று இளமாறன் கூறினான், படைத்தலைவனை விட சற்று கடுமையான குரலில். படைத்தலைவன் முகத்தில் கோபம் அதிகமாக ஏறியது. படை தலைவனை எதிர்த்து வீரர்கள் பேசுவது போர் விதிகளுக்கு முரணானது தெரியுமா? அந்த சினத்தை இளமாறன் சிறிதும் லட்சியம் செய்யவில்லை. உட்கார்ந்திருந்த மஞ்சத்தை விட்டு எழுந்திருக்கவும் முயலவில்லை. நான் இப்போது போர்க்களத்திலோ படை அணிவகுப்பிலோ இல்லை படைத்தலைவரே. இப்போது நாம் ஈடுபட்டிருப்பது இரகசியமான பணி. இதில் தங்களுக்கு ஏதும் நஷ்டமும் இல்லை, ஆனால் எனக்கு நஷ்டம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு போன இளமாறனை இடைமறித்த வீரமார்த்தாண்டன் கோபத்தால் என்ன கேட்கிறோம் என்பதை உணராமலே உனக்கென்ன நஷ்டம் என்று சீறினான். இளமாறன் பதிலில் இகழ்ச்சி ஒலித்தது. உயிர் நஷ்டம். அத்தனை பிரமாதமாக தங்களுக்கு படவில்லை போலிருக்கிறது. அப்போதும் இளமாறனுக்கு இடம் கொடாத தளபதி, உயிர் விடுதல் வீரர்களின் கடமை. தற்கொலையை சாஸ்திரங்கள் தடுக்கின்றனவே. யார் உன்னை தற்கொலை செய்து கொள்ள சொன்னது? இப்போது செல்லும் பணி கிட்டத்தட்ட தற்கொலைக்கு ஒப்பானது தானே. எப்படி தற்கொலையாகும் அது? மூங்கில் கோட்டைக்குள் என்னை போகச் சொல்லுகிறீர்கள். கண்ணை மூடிக்கொண்டு தகவல் அறியாமல் உள்ளே நுழைய சொல்லுகிறீர்கள். ஆமாம், உள்ளே நண்பர்கள் இருக்கிறார்கள். தவிர இதற்கு முன்பு சென்ற 4 இப்படி கேள்வி இதையும் கேட்டதே இல்லை. இளமாறன் மெல்ல நகைத்தான். இப்போது புரிகிறதா உங்களுக்கு நான் ஏன் கேள்விகள் கேட்கிறேன் என்பது? அப்போது புரிந்தது படைத்தலைவனுக்கு இளமாறனின் எண்ணம். அவன் புரிந்து கொண்டதை இளமாறன் தன் வாயால் சொன்னான்.
உங்களையும் புலவரையும் நம்பி கோட்டைக்குள்ளே இருப்பதாக நீங்கள் சொல்லும் நண்பர்களை நம்பி சென்ற 4 கதி உங்களுக்கு தெரிகிறதல்லவா? ஆகையால் அப்படி யாரையும் நம்பாமல் என்னையே இந்த முயற்சியில் நம்ப நான் தீர்மானித்திருக்கிறேன் படைத்தலைவரை. அதற்கு மேல் கால தாமதம் செய்யாத வீரமார்த்தாண்டன், நேரம் ஓடுகிறது, சீக்கிரம் சொல், என்ன தெரிய வேண்டும் உனக்கு? உங்கள் திட்டத்தை சொல்லுங்கள். வீரமார்த்தாண்டன் திட்டத்தை விவரிக்க தொடங்கினான். இங்கிருந்து 2 நாழிகை தெற்கு நோக்கி நடந்தால் ஒரு பாழடைந்த மண்டபம் இருக்கிறது. அதன் நடுவில் இருக்கும் பாறையை நகர்த்தினால் அதில் இருந்து சூரன் கோட்டைக்கு, இப்போது மூங்கில் கோட்டை என வழங்குகிறதே, அதற்கு சுரங்க வழி இருக்கிறது. அந்த சுரங்க வழியே சென்றால் சூரன் கோட்டையின் உள்ளே வீரர்களை புதைக்கும் மயானம் இருக்கிறது. அங்கு போய் சேரலாம். ஓ, நேரே மயானத்துக்குத்தான் போக வேண்டுமா என்று வினவினான் இளமாறன் இகழ்ச்சி குரலில். அதை கவனிக்காத தளபதி சொன்னான், ஆம், அந்த இடத்திலும் பாறை இருக்கிறது. அதை கிளப்பினால் கோட்டையின் மதிலுக்கு அருகில் இருப்பாய். அங்கு காவல் கிடையாது. அங்கு ஒருவர் உங்களை சந்திப்பார். யார் அது? எனக்கு தெரியாது, புலவருக்குத்தான் தெரியும். பிறகு அந்த வீரர் உங்களை எப்படியாவது சேரன் இருக்கும் அறையில் சேர்த்து விடுவார். பிறகு மன்னவரை நீங்கள் சென்ற வழியாக அழைத்து வருவது உங்கள் பொறுப்பு. நான் வராவிட்டால் நாளைக்கு மறுநாள் உங்கள் பிணத்தை மூங்கில் கோட்டைக்கு எதிரில் உள்ள காட்டில் வனவாசிகள் தேடுவார்கள். அவர்களை ஏன் வனவாசிகள் என்று அழைக்கிறார்கள்? அந்த படையினருக்கு புலவர் கொடுத்திருக்கும் பெயர் அது. சரி, மேலே சொல்லுங்கள். பிறகு உங்கள் சவத்தை சகல மரியாதைகளுடன் புதைப்போம். மிக்க மகிழ்ச்சி என்ற இளமாறன் மீண்டும் ஒரு சந்தேகம் கேட்டான். ஒருவேளை நான் வெற்றியடைந்து மன்னன் மீண்டால்? நான் அவரை அழைத்து செல்ல எனது வீரர்களுடன் பாழடைந்த மண்டபத்துக்கருகே காத்திருப்பேன். அங்கிருந்து இந்த இடத்துக்கு வருவோம். இந்த காடு இங்கிருந்து 2 காத தூரம் வடபுறமும் நீடிப்பதால் மன்னரை காத்து செல்ல காட்டு மூலமே போவோம். காட்டை அடுத்தது சோழ நாட்டு எல்லை. பிறகு அதிக கவலை இல்லை என்றான் வீரமார்த்தாண்டன். இளமாறன் யோசனையில் ஆழ்ந்தான். பிறகு ஒரு முடிவுக்கு வந்து, சரி, கிளம்புங்கள் என்று மஞ்சத்தை விட்டு எழுந்திருந்தான். வீரமார்த்தாண்டன் இளமாறனை அடர்த்தியான காடு நிறைந்த பகுதிகளில் அடைத்து சென்று இறுதியில் ஒரு பாழடைந்த மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தான். அந்த மண்டபத்துக்கு அருகில் கோயிலோ குளமோ எதுவுமே இல்லை. அப்படி இருக்க அங்கு எதற்காக ஒரு மண்டபத்தை கட்டினார்கள் என்று சிந்தித்து கொண்டு இளமாறன் நிற்கையில் அந்த மண்டபத்தின் நடுவில் இருந்த பாறையொன்றை மெல்ல அசைத்து அசைத்து கிளப்பினான் வீரமார்த்தாண்டன். அதன் அடியில் படிகள் ஓடின. கையில் தயாராக கொண்டு வந்திருந்த பந்தத்தை இளமாறனிடம் கொடுத்த சேரநாட்டு தளபதி, வீரனே, இறங்கிச் செல், ஆண்டவன் உனக்கு அருள் புரிவார் என்று உணர்ச்சியுடன் கூறினான். இளமாறன் பந்தத்தை கையில் வாங்கி கொண்டு சொன்னான், படை தலைவரே, உமது உத்தரவுப்படி செல்கிறேன். ஆனால் 2 நாட்கள் வரை என் பிணத்தை தேட வேண்டாம். 3வது நாள் தேடினால் போதும். ஏனப்படி? 2 நாட்கள் உயிருடன் இருக்க நானே தீர்மானித்து விட்டேன் என்று கூறிய இளமாறன் அந்த படிகளுக்குள் இறங்கினான். அவன் தலை மண்டபத்தின் தரை மட்டத்தில் இருந்து மறைந்ததும் பாறையை திரும்ப பழையபடி மூடிவிட்ட வீர மார்த்தாண்டன் சோக பெருமூச்சொன்றை விட்டு வந்த வழியே திரும்பி நடந்தான். அத்தியாயம் 19. பாழடைந்த மண்டபத்தின் நடுவில் இருந்த பாறாங்கல்லை புரட்டி கிளப்பி சூரன் கோட்டைக்கு செல்லும் சுரங்க வழிக்குள் இளமாறனை இறக்கிவிட்டு தளபதியான வீர மார்த்தாண்டன் சாவை நோக்கி சென்ற அந்த காளையிடம் அனுதாபம் கொள்ளுவதற்கு பதில் மிகுந்த சீற்றத்துடனே திரும்பினான். பல போர்களை கண்ட தன்னிடம் அந்த வாலிபன் நடந்து கொண்ட முறையும் பேசின பேச்சும் சிறிதளவும் வீரமார்த்தாண்டனுக்கு பிடிக்காததால் இளமாறன் திமிரை பற்றிய சிந்தனைகளுடனே தளபதி திரும்பினான். புலவரின் பர்ணசாலைக்கு தான் அதுவரை அழைத்து சென்ற 4 வீரர்களும் தன்னை ஏதும் கேள்வி கேட்காமல் சொன்னபடி நடந்திருக்க, இந்த இளமாறன் மட்டும் தன்னுடைய திட்டத்தையும் போகும் மார்க்கம் முதலியவற்றையும் கேட்டறிந்து கொண்ட பின்னரே புறப்பட்டதை தளபதியால் சகிக்க முடியவில்லை. தவிர தன் திட்டத்தின் விவரங்களை பற்றி விவரித்த போது இளமாறன் கேட்ட கேள்விகளும் அவற்றினூடே விரிந்த இகழ்ச்சி புன்முறுவலும் பெரும் கோபத்தை தந்திருந்தது தளபதிக்கு. கடைசியில் சுரங்கத்தில் இறங்கும் சமயத்திலாவது இளமாறன் பயந்து அடக்கத்தை காட்டுவான் என்று எதிர்பார்த்த வீரமார்த்தாண்டன் அதிலும் ஏமாந்ததால் அவன் சினமும் வெறுப்பும் கொண்டான்.
இளமாறன் கடைசியாக, நான் 2 நாள் உயிருடன் இருக்க தீர்மானித்து விட்டேன் என்று கூறிவிட்டு சுரங்கத்தில் இறங்கியதை நினைத்த தளபதி திமிர் பிடித்தவன். ஒழியட்டும் என்று உள்ளூர கருவிக்கொண்டே பர்ணசாலைக்கு திரும்பினான். அவன் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த புலவரும் இமயவல்லியும் அவன் பர்ணசாலைக்குள் நுழைந்ததுமே என்ன ஆயிற்று என்று ஏக காலத்தில் கவலை தொனித்த குரலில் வினவினார்கள். அவர்கள் காட்டிய அக்கறையும் கவலையும் வீரமார்த்தாண்டிற்கு திருப்தி தராததால் அனுப்பிவிட்டேன் என்று வறண்ட குரலில் பதில் சொன்னான். உணர்ச்சியற்ற அந்த குரலை அனுதாப குரலாக அர்த்தம் செய்து கொண்ட புலவர் பெருமானும் தலையசைத்து பெருமூச்சு எறிந்து பக்கத்தில் இருந்த இமயவல்லியை நோக்கினார். இமயவல்லி சோகத்தின் உருவமாக நின்றாள். அவள் சந்திர வதனத்தை கவலை மேகம் பெரிதாக கவ்வி நின்று அதன் சோபையை ஓரளவு குறைத்திருந்தது. கண்களில் நீர் திரளவில்லைதான், திரளுவதற்கான அறிகுறிகள் மட்டும் நிரம்ப இருந்தன. அவள் சோக முகத்தை அதிக நேரம் பார்த்தால் தமது மனது உறுதியும் குறையும் என்பதை உணர்ந்த கிழார் முகத்தை வீர மார்த்தாண்டனை நோக்கி திருப்பி, மார்த்தாண்டா, இளமாறன் அச்சமின்றி சுரங்கத்தில் இறங்கினானா? வீரமார்த்தாண்டன் புலவர் பெருமானை அடக்கத்துடன் நோக்கினாலும் அந்த அடக்கத்திலும் சினம் உள்ளூர ஊடுருவி நின்றதால், அவன் உடம்பில் அச்சம் ஏது புலவர் பெருமானே என்று கேட்டான் பதிலுக்கு. ஆமாம் ஆமாம், அச்சமே கிடையாது. அந்த குடும்பத்தில் அச்சத்துக்கு இடமே கிடையாது. இருப்பினும் இளைஞனாயிற்றே என்பதற்காக கேட்டேன் என்று திருப்தியுடனும் பெருமிதத்துடனும் சொல்லிக்கொண்ட கிழார், அப்படியானால் நாம் நாளை வரைக்கும் காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை என்றார். இருக்கிறது. தளபதியின் வெறுப்பு சொல் அவரை சற்று நிமிர்த்தி உட்கார வைத்தது. என்ன சொல்கிறாய் வீரமார்த்தாண்டா? 2 நாட்களுக்குள் தன் பிணத்தை தேட வேண்டாம் என்று சொன்னான் அவன். வீரமார்த்தாண்டன் குரலில் வெறுப்பு மண்டி கிடந்தது. ஏன், அதற்குள் காரியத்தை நிச்சயமாக முடித்து விடுவானா? அதையும் திட்டமாக சொல்லவில்லை அவன். வேறெதை திட்டமாக சொன்னான்? எதையுமே திட்டமாக சொல்லவில்லை. 2 நாளைக்குள் தேட வேண்டாம், 3ஆம் நாள் தேடினால் போதும் என்றான். என்ன காரணம் என்று நீயும் கேட்கவில்லையா? கேட்டேன். அவன் பதில் ஒழுங்காக வரவில்லை. 2 நாட்களுக்குள் இறக்க இஷ்டமில்லை என்று மட்டும் சொன்னான். இகழ்ச்சியுடன் என்னை பார்த்து பொன் சிரிப்பும் சிரித்தான் என்ற வீரமார்த்தாண்டன் தனது குரலில் கோபத்தை லேசாக காட்டினான். புலவர் முகத்தில் வருத்தமும் பெருமிதமும் கலந்த சாய ஒன்று பரவியது. அது அந்த குடும்பத்தின் போக்கு. சாவுக்கு செல்லும்போது விஷமமாக பேசும் நெஞ்சுரம் அவன் தந்தைக்கும் உண்டு என்றார் புலவர். அதுவரை மௌனமாயிருந்த இமயவல்லி தன் மௌனத்தை கலைத்து கொண்டு கேட்டாள், அவர் தந்தை யார் புலவரே? சொல்ல எனக்கு உரியமே இல்லை மகளே. இருப்பினும் ஒன்று சொல்ல முடியும். தமிழகத்தின் பெரும் வீரர்களில் அவன் தந்தையும் ஒருவர் என்று மட்டும் அறிந்து கொள். ஆண்டவன் அருள் அந்த குடும்பத்துக்கு இருந்தால் இவன் தந்தை யார் என்பதை காலம் உணர்த்தும் என்ற புலவர் சில வினாடி சிந்தனையில் ஆழ்ந்தார். பிறகு சொன்னார், தளபதி, அந்த இளைஞன் பேச்சையும் இகழ்ச்சி சிரிப்பையும் நினைத்து சினத்தின் வசப்படாதே. உனது நாட்டுக்காக மரணத்தை நாடி சென்றுள்ள மாவீரன் அவன் என்பதை மட்டும் சிந்தனையில் வைத்து கொஞ்சம் நன்றி உணர்ச்சியுடன் நடந்து கொள். அவன் 2 நாள் இறக்க மாட்டேன் என்று சொன்னால் நிச்சயமாக இறக்க மாட்டான். அந்த 2 நாட்களில் அவனிடமிருந்து ஏதாவது செய்தி வந்தால் எனக்கு உடனடியாக தெரிவி என்று சொன்னார். வீர மார்த்தாண்டன் சினம் உள்ளூர் அதிகப்பட்டாலும் அதை வெளிக்கு காட்டாமலே 2 நாட்களுக்குள் அவன் சாக இஷ்டப்படாவிட்டால் கோட்டைக்குள் இருக்கும் காவலர்கள் பொறுத்திருப்பார்களா என்று வினவினான். அவன் பேச்சில் இருந்த விரோதத்தையும் ஏளனத்தையும் கவனித்த புலவர் சற்றே நிதானத்தை இழந்து விட்டதற்கான அறிகுறி அவர் முகத்தில் தெரிந்தது. வீர மார்த்தாண்டா, நம்மை விட சிறந்த வீரர்களை பற்றி பேசும்போது நாம் நம்மிடமுள்ள அற்ப குணங்களை உதறிவிடவாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உஷ்ணம் ஒலிக்க சொற்களை உதித்த புலவர் இமயவல்லியை நோக்கி, இமயவல்லி, நாம் புறப்படுவோம். மதுரைக்கு செய்தி ஏதாவது கிடைத்தால் திரும்பி வருவோம். சீக்கிரம் போய் பயணப்படு என்றார். அவர் உத்தரவை கேட்டுக்கொண்டு போன இமயவல்லி சில நிமிஷங்களுக்குள்ளாக பயண உடை அணிந்து வந்தாள். இரவின் கடைசி ஜாமத்துக்கு சற்று முன்பே புறப்பட்ட புலவரும் இமயவல்லியும் 2 வீரர்கள் வழி காட்டி முன்னே செல்ல சூரன் கோட்டைக்கு காட்டினூடே சிறிது தூரம் சென்று குறுக்கு பாதையொன்றில் புகுந்து பாதையின் ஓரத்தில் மறைவில் இருந்த வண்டி ஒன்றில் ஏறி அமர வண்டி மதுரையை நோக்கி பறந்தது. வழி நெடுக இமயவல்லியும் புலவரும் மௌனமாகவே அந்த பக்கத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தார்கள். அந்த வண்டியில் ஆரம்பித்த மௌனம் அவர்கள் மகர மாளிகையை அடைந்த பின்பும் நீடித்தது.
இளமாறன் சுரங்கப்பாதையில் நுழைந்து நாட்கள் 2 மட்டுமின்றி 3 ஓடிவிட்ட போதிலும் எந்த தகவலும் மகர மாளிகைக்கு எட்டாமல் போகவே பெரும் குழப்பத்துக்கும் பீதிக்கும் உள்ளானார் புலவர். 3ஆம் நாள் இரவு 3 முறை படுக்கையிலிருந்து எழுந்து தமது அறைக்கு முன்னிருந்த தாழ்வாரத்துக்கு வந்து இமயவல்லி இமயவல்லி என்று அழைத்தார். அந்த 3 முறையும் உடனுக்குடனேயே இமயவல்லி கீழிருந்து ஓடி வந்து, என்ன புலவரே என்று ஆர்வத்துடன் கேட்டாள். ஒன்றுமில்லை என்று புலவர் சொல்ல அவளும் திரும்பி சென்று கொண்டிருந்தாள். 4ஆம் முறை புலவர் அழைக்கவில்லை. அவளே மாடிப்படிகளில் ஏறி வந்து புலவர் அறையை தட்டினாள். கதவை திறந்த புலவர், என்ன இமயவல்லி என்று ஆர்வத்துடன் கேட்டார். ஒன்றுமில்லை என அவர் 3 முறை சொன்னதை அவள் 4ஆம் முறை திரும்ப சொல்லி அறைக்குள் நுழைந்து அங்கிருந்த மஞ்சம் ஒன்றில் உட்கார்ந்து கொண்டாள். அவள் எதிரே தமது ஆசனத்தில் அமர்ந்த புலவர் பெருமான் அவளை நன்றாக கூர்ந்து நோக்கி அவள் மனோநிலைக்கும் தமது மனோநிலைக்கும் அதிக வித்தியாசம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டதால், விசித்திரமா இல்லையா இது இமயவல்லி என்று கேட்டார். எது புலவரே என்ற இமயவல்லியின் குரல் அடியோடு சக்தியை இழந்து கிடந்தது. இளமாறன் விஷயம். விசித்திரம் என்ன அதில்? இது வரை 4 வீரர்களை மூங்கில் கோட்டைக்கு அனுப்பியிருக்கிறோம் அல்லவா? ஆம். ஒவ்வொருவரும் பெரும் போர்களை கண்டவர்கள், அச்சத்தை அறியாதவர்கள். இவனோ என்ற புலவரை வாலிபர் என்ற இமயவல்லியின் சொல் இடைமறித்தது. அதில் தனிப்பட்ட இன்ப ஒலி இருந்ததை புலவர் கண்டு கொண்டார். அதுவரை புரியாத பல விஷயங்கள் அப்போது அவருக்கு மிக தெளிவாக புரிந்தது. அடுத்து வந்த அவர் சொற்களில் அனுதாபம் பூரணமாக தொனித்தது. ஆம் இமயவல்லி, ஏற்கனவே சென்ற 4 ஒப்பிட்டால் இவன் மிகவும் இளைஞன், அதிக அனுபவம் இல்லாதவன். இமயவல்லி பதில் சொல்லாமல் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் ஆட்டினாள். புலவரே மேற்கொண்டு சொன்னார். அத்தனை போர் பயிற்சியும் திண்மையும் உடலும் பெற்ற மகாவீரர் 4 சடலங்களும் 2 நாளைக்குள் கிடைத்துவிட்டன. இவன் போன சுவடை தெரியவில்லையே. இமயவல்லியின் இதயத்தில் திகில் எழுந்ததால் முகத்தையும் அந்த திகில் மூடியது. ஒரு வேளை என்று துவங்கி அவள் பேச மாட்டாமல் விக்கினாள். புலவர் அவள் நினைப்பது தவறு என்பதற்கு அடையாளமாக கையை இப்புறமும் அப்புறமும் மாட்டிவிட்டு, கோட்டைக்குள்ளேயே கொன்று புதைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறாயா? ஒரு காலும் இருக்காது. நெடுஞ்செழியன் உத்தரவு அந்த விஷயத்தில் திட்டமாயிருக்கிறது. கொன்ற பின் காட்டில் சடலத்தை தூக்கி எறிந்துவிட வேண்டும் கோட்டை வீரர்கள். சேரனை சிறை மீட்க ஏதோ முயற்சி நடக்கிறது என்பது நெடுஞ்செழியனுக்கு தெரியும். அப்படி நடப்பதாயிருந்தால் கோட்டையை அடுத்திருக்கும் காட்டின் மூலம்தான் அது நடக்க முடியும் என்பதும் அவனுக்கு தெரியும். ஆகையால் சடலங்களை தூக்கி அங்கே எறிய சொல்கிறான். உங்கள் ஆள் இதோ இருக்கிறான், தூக்கிச் செல் என்று நெடுஞ்செழியன் பரிகசித்து சிரிக்கிறான். நெடுஞ்செழியனுக்கு நான் பயிலுவிக்கும் ஆசிரியர்தான். ஆனாலும் அவன் நெஞ்சாழத்தை என்னால் இன்னும் அளவிட முடியவில்லை இமயவல்லி. ஆகவே ஒன்று மட்டும் நிச்சயம், அவனை நெடுஞ்செழியன்தான் வேண்டுமென்று உயிருடன் விட்டு வைத்திருக்கிறானா அல்லது இளமாறன்தான் அவன் கையில் அகப்படவில்லையா என்பதுதான் எனக்கு தெரியவில்லை என்றார் புலவர். புலவர் விளக்கம் பெரும் ஆறுதலை தந்தது இமயவல்லிக்கு. வெடித்துவிட இருந்த இதயத்துக்கு நம்பிக்கை நீரை வார்த்தன புலவரின் சொற்கள். இருப்பினும் இளமாறன் கதி என்ன ஆயிற்று? அவன் எங்கிருக்கிறான் என்பதை அறியாததால் இருவரும் பெரும் குழப்பத்துடனும் உறக்கம் பிடிக்காமலும் அந்த இரவை கழித்தனர். அடுத்த நாள் பகல் பூராவும் மெதுவாக நகர்ந்தது. அந்த பகலிலும் செய்தி எதுவும் வரவில்லை வீரமார்த்தாண்டனிடம் இருந்து. ஆகவே இன்று மாலை ஒரு முடிவுக்கு வந்த புலவர் பெருமான், இமயவல்லி, இன்று இரவு மூங்கில் கோட்டைக்கு புறப்பட சித்தமாயிரு என்றார். அங்கு போய் என்ன செய்ய போகிறோம்? இளமாறனை பற்றி ஏதாவது செய்தி கிடைக்கிறதா என்று பார்க்கலாம். எப்படி பார்ப்பீர்கள்? என் ஒற்றர்கள் 2 கோட்டைக்குள் இருக்கிறார்கள். அவர்களை எப்படி அணுகுவீர்கள்? அவர்களை வெளியே வரவழைக்க வழி இருக்கிறது. என்ன வழி? நாம் இருக்கும் இடத்திலிருந்து சருகுகளை சேர்த்து புகை கிளப்பினால் 2 நாளிகைக்குள் ஒரு ஒற்றன் வருவான். அந்த செய்தி பெரும் ஆறுதலாக இருந்தது இமயவல்லிக்கு. அதை ஏன் இத்தனை நாள் புலவர் தன்னிடம் சொல்லவில்லை என்பதை நினைத்து ஓரளவு வியப்பும் கொண்டாள். அதை வாய்விட்டும் கேட்டாள். இதை இத்தனை நாள் ஏன் என்னிடம் சொல்லவில்லை? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு முறை ஒற்றன் வெளியே வந்தால் வந்தது தான், திரும்ப முடியாது. இதுவரை இந்த முறையை நான் கையாளவில்லை. இப்போதுதான் முதலாக கையாளுகிறேன். அதற்கு மேல் எதுவும் பேச இஷ்டப்படாத புலவர் பயணத்துக்கு ஏற்பாடுகளை செய்யவே இமயவல்லியும் கீழே இறங்கி சென்றாள்.
அந்த 4ஆம் இரவின் முதல் ஜாம முடிவில் காட்டு பர்ணசாலையை அடைந்த புலவர் பெருமான் சிறிதும் காலதாமதம் செய்யாமல் சருகுகளை சேர்க்கச் சொல்லி தமது கையாலேயே அவற்றை நடு வெளியில் கொளுத்தி புகையை உயரவிட்டார். இருட்டில் அந்த புகை எப்படி கண்ணுக்கு தெரிய போகிறது என்று வீரமார்த்தாண்டன் சந்தேகம் தெரிவிக்கவே புலவர் சொன்னார், இரவில் மேகங்களை சாதாரண மக்கள் கூட பார்க்கிறார்கள், உளராதே வீரமார்த்தாண்டா என்று. அப்படி கோபத்துடன் நீண்ட நேரம் புகை போட்ட புலவர் பெருமான் கடைசியாக சருகுகளின் நெருப்பை அணைக்கச் சொல்லிவிட்டு மீண்டும் பர்ணசாலைக்குள் வந்தவர், இமயவல்லி, நீ உன் குடிசைக்கு சென்று உறங்கு, ஒற்றன் வர பல நாழிகைகள் ஆகும், வந்ததும் சொல்லி அனுப்புகிறேன் என்று கூறினார். இமயவல்லி அவர் உத்தரவுப்படி தனது குடிசைக்கு சென்று அங்கிருந்த மஞ்சத்தில் படுத்தாள். வேதனை அவள் உள்ளத்தை சூழ்ந்து நின்றது. ஒற்றனை எதிர்பார்த்து நின்ற அவள் இதயம் மட்டுமல்ல, புலவரின் இருதயமும் பெரும் கவலையிலும் சங்கடத்தாலும் பிழிக்கப்பட்டு நின்றது. நாழிகைகள் மிக மெகுவாக நகர்ந்தன. 2ஆம் ஜாபம் முடிந்தும் ஒற்றன் யாரும் வராததால் வியப்பும் கலவரமும் அடைந்தார் புலவர். வேறு வழியின்றி தமது அறையின் உலாவலை நிறுத்தி கொண்டு தொப்பென்று கட்டிலில் விழுந்தார். கண்களையும் மூடினார். எத்தனை நேரம் அப்படி மூடி படுத்திருப்பாரோ தெரியாது. அவர் சிந்தனை பெரிதும் குழம்பி கிடந்தது. புகை கிளப்பி ஒற்றனை வரவழைத்து விஷயம் அறியும் அந்த கடைசி அஸ்திரமும் பயனற்றுவிட்டால் இனி தான் செய்யக்கூடியதெல்லாம் அங்கிருந்து அந்த இரகசிய படையை கலைத்துவிட்டு ஈரும்பொறையின் விடுதலை முயற்சிக்கும் முடிவு கட்டிவிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்ததால் ஏக்க பெருமூச்சும் விட்டார். அப்படி அவர் ஏங்கி கொண்டிருந்த சமயத்தில் வெளியில் பர்ணசாலை கதவை சடசடவென்று இமயவல்லி தட்டுவதையும் புலவரே புலவரே என்று அவள் அவசரமாக கூச்சலிட்டதையும் கேட்டு தூக்கி வாரி போட்டுக்கொண்டு கதவை திறந்த புலவர் அவள் முகத்தில் இருந்த எல்லையற்ற வியப்பை கண்டு, என்ன இமயவல்லி, என்ன நடந்தது? சற்று முன்பு படப்படக்க பேசினாள், மூச்சு வாங்க. சொல் சொல். மெல்ல என் குடிசை கதவை யாரோ திறந்தார்கள். திறந்து இதை என் மஞ்சத்தில் விட்டெறிந்தார்கள் என்று ஒரு ஓலை சுருளையும் அம்பையும் காட்டினாள் இமயவல்லி. ஓலையை மட்டும் அவள் கையில் இருந்து பிடுங்கி கொண்ட புலவர் பர்ணசாலைக்கு உள்ளே சென்று தமது மஞ்சத்தில் உட்கார்ந்து ஓலையை பிரித்து விளக்கொளியில் படித்தார். படித்தவர் முகத்தில் விவரிக்க இயலாத உணர்ச்சிகள் தாண்டவமாடின. நினைத்தேன் நினைத்தேன், புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்று. இமயவல்லி ஓடி வந்ததையும் பர்ணசாலை கதவை தட்டியதையும் தனது இருப்பிடத்திலிருந்து கவனித்ததால் உடனே பர்ணசாலைக்கு வந்த வீரமார்த்தாண்டன், யார் புலி யார் பூனை என்று எதுவும் புரியாமல் வினவினான். பதிலுக்கு ஓலையை நீட்டினார் புலவர். ஓலையை படித்த வீரமார்த்தாண்டன் சிலையென நின்ற இடத்திலேயே நீண்ட நேரம் நின்று விட்டான். அத்தியாயம் 20. புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்று உணர்ச்சிகள் குமுறி பிரவகிக்க கூறிய புலவர் நீட்டிய ஓலையை வாங்கி படித்த வீரமார்த்தாண்டன் மிதமிஞ்சிய பிரமிப்பால் அசைவற்று பல வினாடி நின்று விட்டான். கையில் பிடித்திருந்த ஓலையில் ஓடிய வரிகளை திரும்ப திரும்ப படித்து பார்த்த பின்பும் அவை நம்ப மாட்டாததால் விவரிக்க இயலாத வியப்புடன் புலவரை நோக்கி தன் கண்களை உயர்த்தினான். அவன் கண்களில் விரிந்து கிடந்த பிரமிப்பையும் வியப்பையும் கவனித்த புலவரும் தலையை ஆட்டி, ஆமாம் வீரமார்த்தாண்டா, நம்ப முடியாதது நடந்திருக்கிறது என்று கூறி மீண்டும் ஓலையை அவனிடமிருந்து வாங்கி திரும்பவும் அதை ஊன்றி படித்தார். ஆம், சந்தேகமே இல்லை, இது இளமாறன் எழுதிய ஓலைதான் என்று கூறினார். அத்தனை வினாடிகளுக்கு பின்பும் உணர்ச்சி குறையாமல். வீரமார்த்தாண்டனுக்கு அப்போதும் பூரண நம்பிக்கை பிறக்காததால் அத்தனை திட்டமாக இப்படி சொல்ல முடியும் புலவாரே? நமது வீரர்களை அழிக்க எதிரிகள் செய்யும் சூதாக இந்த ஓலை ஏன் இருக்கக்கூடாது என்று வினவினான். புலவர் தமது விழிகளை அவனை நோக்கி உயர்த்தி, இப்படி வா. ஓலையின் அடிப்பாகத்தை விரலால் சுட்டிக்காட்டி, இதை பார், இது உங்கள் அரசர் முத்திரை அல்லவா? ஆமாம். முத்திரை சரியாக பொறிக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் எழுத்தாணி கொண்டு. ஆமாம், இதே மாதிரிதான் நானும் பொறித்திருந்தேன் சேரமன்னன் முத்திரையை இளமாறனுக்கு நான் ஓலை அனுப்பிய போதும். அப்படியா? ஆமாம் வீரமார்த்தாண்டா, அதை முன்னிட்டு தான் இளமாறனும் ஓலையின் அடியில் இந்த மூலையில் நான் முத்திரையை பொறித்திருந்தேனோ அதே மூலையில் பொறித்திருக்கிறான். இது அவன் எழுதிய ஓலைதான், சந்தேகமே இல்லை. இதன்படி நாம் நடக்க வேண்டியதுதான் என்ற புலவர் வீரமார்த்தாண்டன் கருத்தை அறிய அவன் முகத்தை நோக்கினார். வீரமார்த்தாண்டன் முகத்தில் அப்போதும் சந்தேகக்குறி படர்ந்து நின்றது. இதன்படி நடந்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை உணர்த்தீர்களா புலவரே? ஓலையில் தான் அது கண்டிருக்கிறதே, சேர மன்னர் விடுதலை தான் விளைவு.
இந்த ஓலையை அப்படியே நம்புகிறீர்களா? ஏன் நம்பக்கூடாது? ஏற்கனவே சென்ற 4 சாமானிய வீரர்கள் அல்ல. அவர்களில் யாரும் சாதிக்காததை இந்த அனுபவம் இல்லாத வாலிபன் சாதிக்க முடியுமா? அவர்கள் சாதிக்க முடியாத காரியத்தை இவன் சாதிக்கவில்லையா வீரமார்த்தாண்டா? எதை சாதித்து விட்டான்? அவர்களில் ஒருவர் கூட தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளவில்லை. இவன் அதை காத்து கொண்டு விட்டானே, கடிதம் எழுதியிருக்கிறானே என்று சாதனையை சுட்டி காட்டினார் புலவர் பெருமான். அது பெரிய சாதனைதான் என்பது வீரமார்த்தாண்டனுக்கு தெரிந்திருந்தும் உள்ளூர எழுந்த பொறாமை அதை ஒப்புக்கொள்ள மறுத்ததால் அவன் பதிலேதும் சொல்லவில்லை. அவன் உள்ள உணர்ச்சிகள் புலவருக்கும் புரிந்ததால் அவர் ஓரளவு சினம் கொண்டார். இருப்பினும் அதை வெளிக்கு காட்டாமல் சொன்னார், வீரமார்த்தாண்டா, சேர மன்னனை விடுவிக்க எத்தனை தந்திரங்களை கையாண்டோம் இதுவரை. ஏதாவது பலித்ததா? இப்போது பலிக்கும்போது நம் சொந்த உணர்ச்சிகள் மகிழ்ச்சியில் குறுக்கிடாதிருக்கட்டும். இளமாறன் வாலிபன்தான், அனுபவம் அற்றவன்தான். ஆனால் அனுபவசாலிகள் சாதிக்க முடியாததை இவன் சாதித்திருக்கிறானே. முதல் சாதனை அவன் இறக்காதது. 2வது சாதனை 4 நாட்களாகியும் அவன் மூங்கில் கோட்டைக்குள் உயிருடன் இருப்பது. 3வது சாதனை அங்கிருந்து ஓலையும் அனுப்பியது. இந்த சாதனைகளே போதும் அவன் வீரத்துக்கு கட்டியம் கூற. அவற்றிற்கு சிகரம் வைத்தது போல நமக்கு எவ்வித கஷ்டமும் இல்லாமல் சேர மன்னனையும் நம்மிடம் ஒப்படைத்துவதாக கூறுகிறான். இன்னும் என்ன எதிர்பார்க்கிறாய் அவனிடமிருந்து என்று அத்துடன் நில்லாத புலவர், வீரமார்த்தாண்டா, இளமாறன் நமக்கு இடும் கட்டளைகளை நன்றாக கேட்டுக்கொள் என்றும் கூறிவிட்டு இமயவல்லியிடம் ஓலையை நீட்டி, இப்படி வா இமயவல்லி, இந்த விளக்கொளியில் மீண்டும் ஓலையை படி கேட்போம் என்றார். இமயவல்லி தெளிவாகவும் திடமாகவும் படித்தால் அதில் கீழ்கண்டபடி எழுதியிருந்தது. புலவர் பெருமானே, இந்த ஓலை கிடைத்த மறுநாள் இரவு 2ஆம் ஜாம ஆரம்பத்தில் சேர நாட்டு தளபதியுடனும் மற்ற வீரர்களுடனும் காட்டின் வடக்கு பகுதியின் மூலையில் காத்திருங்கள். அந்த பகுதிக்கு எதிரே உள்ள கோட்டை சுவரின் மீது ஒரு அகல் விளக்கு எரியும். அது அணைந்த 1 ஜாமத்துக்குள் சேர மன்னர் உங்களிடம் வருவார். மன்னரை சேரர் தளபதியும் வீரர்களும் பாதுகாத்து கொண்டு காட்டு மார்க்கமாக சோழநாடு நோக்கி விரையட்டும். நீங்களும் இமயவல்லியும் மதுரைக்கு சென்று விடுங்கள். யாரும் காட்டில் தங்க வேண்டாம். ஆண்டவன் அருள் இருந்தால் மீண்டும் சந்திப்போம். இளமாறன். ஓலையை இமயவல்லி படித்து முடித்ததும் தீர்க்காலோசனையில் இறங்கினார் புலவர் பெருமான். அவர் அடிக்கடி தலையை ஆட்டியதிலிருந்து ஓலையில் கண்ட செய்தியை அவர் பூரணமாக ஜீரணித்து கொள்ள முயலுவதாக தோன்றியது மற்ற இருவருக்கும். நீண்ட நேர யோசனைக்கு பிறகு வீரமார்த்தாண்டை நோக்கிய புலவர், வீரமார்த்தாண்டா, ஓலை தெளிவாக இருக்கிறது. மன்னர் நாளை சிறை மீட்கப்படுவார். ஆகவே ஓலையில் கண்டதை செய்ய சித்தப்படு என்று உத்தரவிட்டார். இந்த உத்தரவை பிறப்பித்த புலவர் பார்வையிலும் குரலிலும் உறுதி பரிபூரணமாக இருந்தது. உத்தரவுக்கு எந்தவித ஆட்சேபனை தெரிவித்தாலும் புலவரின் சீற்றத்துக்கு இலக்காக நேரிடும் என்பதை உணர்ந்த வீரமார்த்தாண்டன் புலவருக்கு தலை வணங்கி வெளியே சென்றான். அவன் சென்றதும் புலவரும் இமயவல்லியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இருவர் கண்களும் பரஸ்பரம் அவர்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை நன்றாகவே பிரதிபலித்தது. அந்த எண்ணங்களின் விளைவாக சோக பெருமூச்சு விட்ட புலவர் தமது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு, நான் தான் கவனித்தேன் என்று நினைத்தேன், நீயும் அதை கவனித்தாயா? இமயவல்லியின் நாசியிலிருந்து பெருமூச்சு வெளிவந்தது. கவனித்தேன் என்றாள் அவள் தலை குனிந்த வண்ணம். சேர மன்னரை அழைத்து வருவேன் என்று எழுதவில்லை இமயவல்லி. சேர மன்னர் உங்களிடம் வருவார் என்று எழுதியிருக்கிறான். ஆமாம் புலவரே, ஆண்டவன் அருள் இருந்தால் மீண்டும் சந்திப்போம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறானே. இமயவல்லி மேற்கொண்டு பதில் ஏதும் சொல்லவில்லையே தவிர நின்ற வண்ணமே அழுதாள். அவள் வேதனையை பார்த்த புலவரும் கூட அந்த வாலிபன் உயிரை பணயம் வைத்து சேரமன்னனை விடுவிக்க வேண்டிய அவசியம்தானா என்று தோன்றியது. அத்தகைய எண்ணம் உள்ளத்தில் எழுந்ததை ஒரே வினாடியில் உதறி தள்ளினார் புலவர். நாட்டு நலனுக்கு வீரர்கள் தியாகம் தேவையாயிருக்கிறது, என்ன செய்வது என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டார் புலவர். இமயவல்லியை நோக்கி, நீ சென்று படுத்துக்கொள் இமயவல்லி, இனி நாம் செய்யக்கூடியது எதுவுமே இல்லை என்றார். இமயவல்லி மேலும் பேசாமல் கண்ணீரை முந்தானையில் துடைத்து கொண்டு தனது குடிலை நோக்கி சென்றாள். உணர்ச்சி பெருக்கால் புலவரும் சரி இமயவல்லியும் சரி, ஓலையை கொண்டு வந்தது யார், அதை ஏன் கையால் விட்டெறிந்தான், வந்தவன் ஓலையை இமயவல்லி படுக்கையின் மீது எறிவானேன், வந்தவன் எப்படி மறைந்தான், ஏன் மறைந்தான் என்று விவரங்களை பற்றி யோசனையே செய்யவில்லை.
இளமாறனை பற்றிய எண்ணங்களே அவர்கள் இதயங்களை அடைத்து கொண்டிருந்தன. ஆனால் இளமாறனிடம் எவ்வித பாசம் எதுவும் இல்லாத வீரமார்த்தாண்டன் மட்டும் இந்த கேள்விகளை தானே எழுப்பி கொண்டதன்றி வந்தவன் இளமாறனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்ற தீர்மானத்துக்கு வந்தான். ஆகையால் மறுநாள் காலையில் அதை பற்றி புலவரை கேட்டான். அதுவரை வந்தவனை பற்றி சிந்தனை இல்லாத புலவரும் அவனை பற்றி யோசித்து சிறிது குழம்பினார். இருப்பினும் கடைசியில் திட்டமாக சொன்னார், வீரமார்த்தாண்டா, ஓலையை யார் கொண்டு வந்தால் என்ன, எரிந்தால் என்ன, ஓலையில் கண்ட விஷயம் முக்கியம். அதன்படி நடப்பதில் நமக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை. தவிர சேரமான் இப்போது தப்பவில்லையே வேறு சமயம் தப்புவதும் சாத்தியமில்லை என்று. வீரமார்த்தாண்டன் சந்தேகம் அப்போதும் தீரவில்லை. ஒருவேளை இந்த கடிதம் சூதாயிருந்து நமது வீரர்கள் வளைத்து கொள்ளப்பட்டால் என்ன செய்வது என்று வினவினான். புலவர் நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு அவனை வெறுப்புடன் நோக்கினார். போரில் எதிரிகளால் சூழப்பட்டால் என்ன செய்வாய்? போரிடுவேன் என்றான் வீரமார்த்தாண்டனும் கம்பீரத்துடன். அதை இப்போதும் செய்யலாமே என்றார் புலவர் இகழ்ச்சியுடன். வீரமார்த்தாண்டன் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. என்று முழுவதும் வீரர்களை பயணத்துக்கு தயார்படுத்தினான். வீரர்கள் தங்கள் போருக்கு சன்னத்தமாக நின்றார்கள். மெல்ல மெல்ல இரவும் நெருங்கி வந்தது. முதல் ஜாமமும் வெகு வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. அது நகர்ந்து நடுப்பாதிக்கு வந்த சமயத்தில் புலவர் பெருமான் இமயவல்லியுடன் வந்து புறப்பட தயாராக நின்ற வீரர்களை ஒரு முறை பார்த்தார். பிறகு அவர்களை நோக்கி, வீரர்களே, சேர மன்னர் இன்னும் ஒரு ஜாமத்தில் உங்கள் வசம் ஒப்படைக்கப்படுவார். அவரை காத்து அழைத்து செல்லுங்கள். வாழட்டும் சேர நாடு, ஒழியட்டும் போர் இனி தமிழகத்தில் என்று தழுக்க சொல்லி உறுதியாக தமது கால்கள் நிலத்தில் பாவ அவர்களுக்கு வழிகாட்டி நடந்து சென்றார். இமயவல்லி அவருக்கு பின்புறம், அவர்களுக்கு பின்பு வீரமார்த்தாண்டன் என்று சென்றார்கள். அவர்களை பின்பற்றி வீரர்கள் நடந்தார்கள். இளமாறன் குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துவிட்டார்கள். இருவர் கண்களும் எதிரே தெரிந்த கோட்டையை நோக்கின. கோட்டையை அடுத்து கிடந்த பார்வைக்கு ஆபத்தற்ற ஆனால் பயங்கர அகழிகளை உள்ளடக்கியிருந்த நிலப்பரப்பையும் பார்த்தார்கள். அதன் கீழே இருக்கும் பெரும் முதலைகளின் சத்தம் அங்கு வெளிக்கு கேட்கவில்லை. ஆயினும் உள்ளே அவற்றின் பயங்கர சத்தம் எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்திருந்ததால் அவள் பெரிதும் நடுங்கினாள். கருணை வள்ளலான தன் சகோதரன் நெடுஞ்செழியன் கேவலம் விரோதத்தால் இத்தகைய பயங்கர கோட்டையை ஸ்தாபித்து விட்டான் என்பதை நினைத்து நினைத்து அவள் மனம் புழுங்கினாள். அந்த அகலியை நினைத்ததால் உண்டான பயம் இளமாறன் கதியை எண்ணியதால் ஏற்பட்ட இதய வெடிப்புக்கு இடம் கொடுக்கவே அவள் விழிகள் பயத்துடன் கோட்டையையே நோக்கின. இரண்டாம் ஜாமம் நெருங்கிவிட்டதையும் விண்மீன்களை ஒருமுறை நோக்கியதால் உணர்ந்து கொண்ட வீரமார்த்தாண்டன் இரண்டாம் ஜாமம் துவங்கிவிட்டதை புலவருக்கு தெரியப்படுத்தினான். புலவரும் ஒருமுறை ஆகாயத்தை பார்த்து அனைவரையும் எச்சரித்து கோட்டையின் மதில் மீது கண்களை நிலைக்க விட்டார். நேரம் மட்டும் அவர் அவசரத்துக்கு பணிய மறுத்து மெல்ல மெல்ல நகர்ந்தது. நேரம் நகர புலவரின் தீட்சண்யமான கண்கள் கோட்டையின் மதிலை துளைத்து விடுவன போல பார்த்து கொண்டிருந்தன. இரண்டாம் ஜாமம் பாதியாகியும் எந்த அகல் விளக்கும் தெரியாது போகவே புலவர் இதயமும் திக்கு திக்கு என்று அடித்து கொண்டது. ஒருவேளை வீரமார்த்தாண்டன் சொன்னது போல கடிதம் சூதாக இருக்குமோ என்று அவர் எண்ணினார். அப்படி எண்ணிய அவர் வீர மார்த்தாண்டனை பார்க்க திரும்பிய போது அதோ என்று இமயவல்லியின் மென்மை கூச்சலை புலவர் கண்ணை கோட்டையை நோக்கி திருப்பியது. கோட்டையின் கீழிருந்த ஒரு விளக்கு கிளம்பி கோட்டை சுவர் மீது உட்கார்ந்தது. மினுக்கென எரிந்த அந்த விளக்கின் ஒளி திடீரென சற்று பெரிதாக சுடர்விடவே யாரோ திரியை தூண்டுகிறார்கள் என்பதை புலவரும் இமயவல்லியும் புரிந்து கொண்டார்கள். சுடர் பெரிதான விளக்கு ஒரு வினாடிதான் எரிந்தது. மீண்டும் திரி பின்னால் இழுக்கப்பட்டு அணைந்தது. விளக்கு சுடரின் ஏற்றத்தையும் தாழ்வையும் மறைவையும் இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த புலவர் வீர மார்த்தாண்டனை அணுகி, தளபதி, வீரர்கள் எந்த வினாடியிலும் விரைய தயாராகட்டும். நாழிகைகள் ஓடின. வீரர்கள் மூச்சை பிடித்து கொண்டு வாளை உருவிக்கொண்டு நின்றார்கள். இரண்டாம் ஜாமமும் முடிந்து மூன்றாம் ஜாமம் துவங்கியதும் கோட்டை புறம் இருந்து யாரும் வரும் வழியை காணாததால் வீர மார்த்தாண்டன் ஒரு சந்தேகம் கேட்டான். கோட்டையில் இருந்து வெளிவர இந்த பகுதியில் வழி இருக்கிறதா? எனக்கு தெரிந்தவரை இல்லை என்றார் புலவர். உங்களுக்கு தெரிந்த வழி பாழடைந்த மண்டப சுரங்க வழிதான். பின்பு நாம் அங்கல்லவா காத்திருக்க வேண்டும்? ஆனால் ஓலையில் குறிப்பிட்டிருப்பது எந்த இடத்தை தான் மார்த்தாண்டா? புலவர் திடமாக இப்படி சொன்னதால் வீர மார்த்தாண்டன் மேற்கொண்டு எதுவும் சொல்லவில்லை.
அடுத்தபடி எல்லோரும் மௌனம் சாதித்தார்கள். 3ஆம் ஜாமம் துவங்கி நாழிகைகள் 4 ஓடியும் எதுவும் நடக்காததால் புலவர் பெரிதும் சங்கடப்பட்டார். அந்த சமயத்தில் இமயவல்லி திடீரென மூச்சை இழுத்து பிடித்து கொண்டாள். புலவரே, அதோ அதோ என்று பொட்டல் வெள்ளி பரப்பை சுட்டி காட்டினாள். அவளது வலது கை காட்டிய இடத்தை புலவர் மற்றொரு 3 கவனித்தார்கள். பொட்டல் வெளியில் ஏதோ ஒரு உருவம் அசைந்தது தெரிந்தது புலவருக்கு. அது சேர மன்னன்தான் என்று எண்ணி முதலில் மகிழ்ந்த புலவர் திடீரென பெரும் திகில் கொண்டார். 4 உருவங்கள் அசைகின்றன இமயவல்லி, அதோ பார் என்று சுட்டி காட்டினார். இமயவல்லியின் கண்கள் மட்டுமின்றி மார்த்தாண்டன் கண்களும் அந்த உருவங்களை தொடர்ந்தன. அதே சமயத்தில் மார்த்தாண்டன் கேட்டான், புலவரே, அதோ நகரும் உருவங்கள் மனித உருவங்களா? புலவருக்கும் அந்த சந்தேகம் எழுந்தது. ஒவ்வொரு உருவமும் 3 அடிக்கு மேல் உயரவில்லை. தானும் அறியாத பேராபத்து வருகிறது என்பதை நிச்சயம் செய்து கொண்ட புலவர், மார்த்தாண்டா, வாளை உருவிக்கொள், வீரர்களும் போருக்கு தயாராகட்டும் என்றார். மனித உருவத்தில் பாதி உருவம் பெற்றிருந்த அந்த 4 உருவங்களும் வெளியில் புலவரும் மற்றோரும் அந்த இடத்தை நோக்கி துரிதமாக நகர்ந்து வந்தன. அத்தியாயம் நிறைந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே பார்க்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.